நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்குறிப்பை தான் கூடுவானா, தத்துவ காரணம் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்லை. இந்த வீடியோ கிளிப் பார்த்துருவீங்க. அண்ணன் ஒப்பாரிமான் சாரி அண்ணன் சீமான் பேசினது முக்கியமா ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. நடிகருக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா, நாளா கூட்ட முடியாதா, பிப்ரவரியில நான் கூட்டம் பாடுற ஒரு மாநாடு கூட்டத்தை, தத்துவ கூட்டத்தை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று புரியுது, அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். 2026 ரெண்டு பேருக்கு தான் போட்டியா இருக்க போகுது. ஒன்னு அண்ணன் சீமானுக்கும் இன்னொன்னு நோட்டாவுக்கும் 2 பேரும் கீழே அச்சுன்னு சாவ போறாங்க இந்த எலெக்ஷன்ல. அதான் ரியாலிட்டியா நடக்க போகுது. ஸோ இவரு இவ்வளவு கான்பிடென்டா கூட்டத்தை கூட்டிடுவேன்னு சொல்றாரு போது கூட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி கூட்டாட்டி இவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணனுக்கு தான் மாத்தி பேசுறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. என்ன திரும்ப மாத்துவாரு, இது சேர்களுக்கான மாநாடு, சேர்களோட பிரச்சனையை பத்தி பேசிடுவாரு. ஆனா ஒருபோதும் மக்கள் பிரச்சனையை அவர் பேசவே மாட்டாரு. முக்கியமா இந்த ஸ்பீச் அப்போ இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, வயசானவங்களாம் முடியாட்டி ஆம்புலன்ஸ்ல ஏறி கிளம்பி வந்து கூட்டத்தை பாருங்கன்ட்டு. இதேதான் உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கு இருக்க ஒரே வித்தியாசம். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இந்த களத்தில் நிக்கிற ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் மட்டுமே. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், 2026 மக்கள் வந்து அண்ணன் உதயநிதிக்கும் அண்ணன் திரள்நிதிக்கும் தக்க பதிலடி கொடுக்க போறாங்க. நன்றி.